ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தீபிகா பேசுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வேதிக் மேக்ஸ்ல எப்படி அடிஷன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சப்ராக்ஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ சப்ராக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த கான்செப்ட் பத்தி கொஞ்சம் பார்க்கணும். அப்பதான் வந்து சப்ராக்ஷன் ஈஸியா வரும். ஸோ பேஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் 17 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 17க்கு க்ளோஸா இருக்கிற பேஸ் என்னன்னு பார்க்கணும். பேஸ்ன்னு இப்போ நான் இங்க சொல்றது வந்து டென்ஸ் 10 20 30 40 50 எக்ஸெட்ரா எல்லா நம்பர்ஸ் 100 110 இந்த டென்ஸ்ல வர எல்லாமே வந்து பேஸ். அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ 17க்கு நெக்ஸ்ட் வர டென்ஸ் நம்பர் வந்து 20 இல்லையா? அப்போ 17ஓட பேஸ் வந்து 20 அப்ப காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா இந்த 20க்கும் 17க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? 17 பிளஸ் 3 20 இல்லையா? ஸோ 3 தான் டிஃபரன்ஸ். அப்ப அந்த 3 வந்து இங்க காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஒருவேளை நம்பர் வந்து 23 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 23க்கு அடுத்து வர்ற டென்ஸ் நம்பர் என்ன? 30. ஸோ 30 தான் வந்து 23ஓட பேஸ். காம்ப்ளிமெண்ட் வந்து எவ்வளோ பத்தலை 23 30க்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? 7. சரிங்களா? இப்போ வேற ஒரு நம்பர் எடுக்கிறோம் 45 அப்படின்னு 45 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேஸ் என்ன வரும்? 50 இல்லையா? 45க்கு அடுத்து வர டென்ஸ் என்ன? 50. அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 45க்கும் 50க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் வந்து கேப் இருக்கு? 5. அப்ப அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? இப்ப 73ஓட பேஸ் என்ன வரும்? 73ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் அப்படிங்கறத நான் சொல்லல, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ சப்ராக்ஷன்ல சின்ன சின்ன நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நம்ம சூஸ் பண்ண நம்பர் வந்து 45 மைனஸ் 32. நான் ரேண்டமா நம்பர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 45 மைனஸ் 32 இதுதான் வந்து நம்மள எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா 45 பெரிய நம்பரை மேலே எழுதிட்டு சின்ன நம்பர் கீழே 32 எழுதணும். இப்ப கீழே இருக்கு இல்லைங்களா? இந்த நம்பரோட பேஸ் என்ன, காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ 32 அப்படின்னா அதோட பேஸ் வந்து என்னது? 40 இல்லையா? அப்ப 4 வந்து நான் இங்க எழுதுவேன். சரிங்களா? அடுத்து இந்த 32 40க்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் அதாவது 32ஓட காம்ப்ளிமெண்ட் என்னது? 8. அந்த 8 நான் இங்க எழுதுவேன். சரிங்களா? புரிஞ்சுச்சா? நம்ம என்ன பண்ணோம்? சின்ன நம்பரோட பேஸையும் சின்ன நம்பரோட காம்ப்ளிமெண்ட்டையும் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இப்பதான் வந்து ஷார்ட்கட் சொல்ல போறேன். ஒரு ஃபார்முலா இல்ல ஒரு மந்த்ரா நீங்க எப்படி வேணாலும் அதை கூப்பிட்டுக்கோங்க. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் பண்ண வச்சுக்கணும் அப்படின்னா சப்ராக்ஷன் அப்படின்னா லெஸ் த பேஸ் அண்ட் ஆட் தி காம்ப்ளிமெண்ட். பேஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும், காம்ப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணணும். இதுதான். சரிங்களா? இப்ப லெஸ் த பேஸ். எது பேஸ் இங்க? இதுதான் பேஸ் இல்லையா? எது கூட லெஸ் பண்ணணும்? இங்க மேல இருக்கு இல்லைங்களா ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பரையும் லெஸ் பண்ணணும். ஸோ 4 மைனஸ் 4 0. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 பிளஸ் 5. நீங்க ஆல்ரெடி வந்து என்னோட அடிஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கிற அடிஷன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 பிளஸ் 5 போடுறது ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க மைண்ட்லயே. ஒருவேளை நீங்க இன்னும் செக் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் போய் அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. 8 பிளஸ் 5. ஓகே, ஸோ நம்ம மெத்தட் படி பண்ணணும் அப்படின்னா 5 2 3 அப்படின்னு நான் பிரிச்சுப்பேன். ஏன்னா 8 பிளஸ் 2 10 ஈஸி ஆயிடும். மிச்சம் 3 இருக்கு, 10ஐயும் 3யும் ஆட் பண்ணா 13. ஸோ 13 வருது இல்லைங்களா? இப்ப 13 தான் வந்து இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இன் ஜென்ரலா 13 அப்படின்னா இப்படி வருது அப்படின்னா எப்படி எழுதணும்னா நம்ம இப்படி எழுதக்கூடாது. 13 வந்து அப்படியே எழுதக்கூடாது. இங்க 3 இங்க 1 எழுதணும். 1 வந்து அடுத்த பிளேஸ்க்கு கேரி ஓவர் மாதிரி போகணும். இங்க 0 இருக்கங்காட்டி 0 பிளஸ் 1 1 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 13. சரிங்களா? ஸோ 45 மைனஸ் 32 ஆன்சர் வந்து 13. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.
25 மைனஸ் 9 என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதே போலதான் 25 இங்க எழுதணும். 9 09 அப்படின்னு இங்க எழுதணும். சரிங்களா? நம்மளுக்கு 09 பேஸும் காம்ப்ளிமெண்ட்டும் எழுதணும். 09 ஓட நெக்ஸ்ட் நம்பர் தான் வந்து 10 இல்லைங்களா? அப்ப அதோட பேஸ் வந்து 10, 1, அதோட டிஃபரன்ஸ் 1, அதனால காம்ப்ளிமெண்ட் 1. என்ன சொன்னா less the base, add the complement. 2 minus 1 is 1 and 5 plus 1 is 6. So the answer is 16. சரிங்களா? So இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். இப்ப அடுத்து இன்னொரு क्वेश्चन வந்து பார்க்கலாம். 39 minus 14. சரிங்களா? இப்ப கொஞ்சம் வந்து நீங்க நம்ம முன்னாடி போட்ட ப்ராப்ளம்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி 39, 14 பேஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பெருசா எழுதாம அப்படியே ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு 14ஓட காம்ப்ளிமெண்ட் என்னவோ அதை நான் இங்கேயே எழுத போறேன். அதை மட்டும்தான் நான் எழுத போறேன். சரிங்களா? இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 14ஓட பேஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் என்னவோ அதை இங்க பக்கத்துல எழுத போறேன். சரிங்களா? இந்த 39க்கு பக்கத்துலயும் எழுதலாம், 14 பக்கத்துலயும் எழுதலாம், 39 பக்கத்துல எழுதுறேன். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும் விஷுவலைஸ் பண்றது. சரிங்களா? இப்ப 14ஓட பேஸ் வந்து 20, ஸோ 2 எழுதுறேன். காம்ப்ளிமெண்ட் வந்து 6, அப்ப 2, 6, 26 இங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்ப பேஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதியாச்சு. அடுத்து நம்மளோட மந்த்ராவை யூஸ் பண்ணணும். நம்மளோட மந்த்ரா என்னது? less the base and add the complement. இல்லையா? less the base 3 minus 2, 1. add the complement 9 plus 6. So 9 plus 6. நான் எப்படி மைண்ட்ல கால்குலேட் பண்ணுவேன்? 6 கிட்ட இருந்து 1 வாங்கி 9க்கு கொடுத்துருவேன். அப்ப 9 plus 1 10 ஆயிரும். 6 1 கொடுத்தங்காட்டி அது 5 ஆயிரும். 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 15. இல்லையா? சோ நான் என்ன எழுதணும்? 15 அப்படியே எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? 5 இங்க எழுதி அடுத்து இருக்கிற 1 கேரி ஓவர் மாதிரி நம்ம இங்க பாஸ் பண்ணணும். சோ 1 plus 1 2, 2 5 25. சரிங்களா? சோ இப்ப இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எல்லாத்தையும் எழுதி பண்றது. செகண்ட் ஸ்டேஜ்ல இப்படி பண்றது. அடுத்து இதுலயும் நீங்க கம்ஃபர்டபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இன்னொரு 2 நம்பர்ஸ் எழுதுறேன். 72 minus 59 equal to how much? ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப ஃபுல்லா இப்போ வந்து இதே ஸ்டெப்ஸை அதாவது மென்டலி கால்குலேட் பண்ண மைண்டுக்குள்ளேயே வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் வெளியே சொல்லிட்டே பண்றேன். நீங்களும் வந்து ஒன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. அவசரம் வேணாம், மெதுவா வந்து ட்ரை பண்ணா போதும். இப்ப 72 இருக்கு, 59 இருக்கு, சின்ன நம்பர் 59. ஸோ அதோட பேஸ் காம்ப்ளிமெண்ட் தான் நான் வந்து யோசிக்கணும். ஸோ 59ஓட பேஸ் வந்து 6, காம்ப்ளிமெண்ட் வந்து 1. அப்ப 6 1 அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்கு. சரிங்களா? பேஸ் 6 1 காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? மந்த்ரா அப்ளை பண்ணணும். என்ன மந்த்ரா? less the base, add the complement. less the base 7 6 1, complement 2 1 3, so 13. சரிங்களா? so 72 minus 59 is 13. so இந்த மாதிரி வந்து மைண்ட்லயே வந்து கால்குலேட் பண்ணலாம். so நான் இன்னும் 2-3 ப்ராப்ளம் வந்து நான் மென்டலி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் எழுதுற நம்பர்ஸ் எதுவுமே வந்து நான் எழுதி வச்சு சொல்லலை, நான் ரேண்டமா போடுறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்றப்ப எந்த ப்ராப்ளம் போடலாம் அப்படின்னு வந்து ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சும்மா ரேண்டமா ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் எழுதி அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேம் மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா வந்து உட்கார்ந்து போடணும்னு அவசியம் கிடையாது. இதோட பர்பஸ் என்ன? வேதிக் மேக்ஸோட பர்பஸ் என்னன்னா நம்ம வந்து மென்டல் சேலஞ்சஸ் நிறைய எடுத்துக்கிறப்ப நம்ம மைண்ட்லயே வந்து ட்ரை பண்ணி பேலன்ஸ் பண்ணி போடுறப்ப நம்மளோட பிரெயின்க்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸா இருக்கும். அதே சமயம் இது சின்ன குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டு ஆன்சர் அவங்களே கொண்டு வரப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், மேத் கான்ஃபிடன்ஸ் வரும்.
ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ 59 minus 47, 47ஓட பேஸ் 5, 47ஓட காம்ப்ளிமெண்ட் 3. ஸோ 5, 3, less the complement, sorry, less the base 550, add the complement 9 and 3, 12. So the answer is 12. சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் 38 minus 15 இல்லையா? ஸோ 15ஓட பேஸ் 2, 15ஓட காம்ப்ளிமெண்ட் 5, 2, 5, 3, 2, 1, 8, 5, 3. சரிங்களா? ஸோ இப்போ 43, 27 இருக்கு இல்லையா? அது எப்படி போடணும்? 27, 3 பேஸ் 3 காம்ப்ளிமெண்ட், அப்ப 3, 3, 4, 3, 1, 3, 3, 6. சரிங்களா? ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும், சில நம்பர்ஸ்லாம் வந்து டைரக்டா நம்ம நார்மலா போடுற மாதிரி போட்டாலே ஈஸியா வந்துரும், இது வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். சில சமயம் நம்ம யூஸ்வலா போடுற கால்குலேஷன் தான் வந்து ஈஸி, சில சமயம் இந்த கால்குலேஷன் ஈஸி. எந்தெந்த இடத்துல எது எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, எனக்கு தோன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க 39 minus 27 இந்த நம்பர்ஸ் மாதிரி வருதுன்னு வைங்களேன். இப்ப பாருங்க, இந்த நம்பரை விட இது பெருசா தான் இருக்கு இல்லையா? மேல இருக்கிற நம்பர் பெருசா தான் இருக்கு, இங்கேயும் மேல இருக்கிற நம்பர் பெருசா இருக்கு. இப்ப கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்ல எல்லா டிஜிட்ஸ் பெரிய நம்பரோட எல்லா டிஜிட்ஸும் சின்ன நம்பரோட எல்லா டிஜிட்ஸை விட அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மேக்ஸ் வந்து வேணாம், இந்த ஷார்ட்கட் வேணாம், நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி போட்டா போதும். ஏன்னா 9 minus 7 2, 3 minus 2 1. இதுவே நான் வேதிக் மேக்ஸ்ல போடுறேன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணணும்? 27ஓட பேஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து இதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும், 3 minus 3 போடணும், 9 plus 3 போடணும். ஆன்சர் வந்து அதே தான் கிடைக்கும், பட் வந்து கொஞ்சம் சுத்தி வளைச்சு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு ஃபன்காக போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு பிரெயினுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வேதிக் மேக்ஸ் மெத்தட்லயே வந்து இதையும் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா நான் சொல்றது வந்து ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா டைம் வந்து அதுல சேவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஸோ இப்போ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்க 71 minus 58 இந்த மாதிரி நம்பர்ஸ் இங்க பாருங்க, 7 வந்து கிரேட்டரா தான் இருக்கு, ஆனா அடுத்த டிஜிட் பாருங்க 1 இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு இல்லையா? ஸோ 1 வந்து சின்ன நம்பர், 8 வந்து பெரிய நம்பர். ஸோ இப்போ வந்து இங்க வந்து பாரோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்வால்வ் ஆகும் நார்மல் மேக்ஸ்ல போட்டோம்னா. எப்பெல்லாம் இந்த பாரோ கான்செப்ட் வருதோ அப்பெல்லாம் நீங்க வேதிக் மேக்ஸை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நீங்களே பாருங்க, நான் நார்மல் மேக்ஸ்லயும் போட்டு காமிக்கிறேன், வேதிக் மேக்ஸ்லயும் போட்டு காமிக்கிறேன், எது வந்து இஃபெக்டிவா இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் மேக்ஸ்ல நான் போடணும் அப்படின்னா 79 58 என்ன பண்ணணும்னா 1 minus 8 போகாது, அப்ப நான் பாரோ பண்ணணும். இது 6 11 11 minus 8 3 6 minus 5 1. ஸோ இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இப்போ நான் வேதிக் மேக்ஸ்ல போடணும் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க இந்த மெத்தட் அப்படின்னா எழுதணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. 71 இருக்கு, 71 minus 58 இருக்கு இல்லையா? ஸோ 58ஓட பேஸ் காம்ப்ளிமெண்ட் யோசிக்கணும், 6 2 இல்லையா? பேஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும், 7 minus 6 1. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டா ஆட் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் வந்து 2 2 plus 1 3. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ல எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் வர்றப்ப ஒன் ஸ்டெப் வந்து வேதிக் மேக்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப ஒன் ஸ்டெப் வந்து நார்மல் மேக்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு. வேதிக் மேக்ஸ் கான்செப்ட்ல போட்டா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த கான்செப்ட் வந்து போடலாம் அப்படின்னு வந்து நீங்க டைப் பண்ணுங்க, அந்த வீடியோ சீக்கிரம் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் வித் தீபிகா. நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோஸை யாராச்சும் கிளாஸ் 6ல இருந்து கிளாஸ் 10க்குள்ள இருக்கிற பசங்க பார்க்குறீங்க,
இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு? உங்க உங்க ஸ்கூல்ல வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இத கொஞ்சம் சொல்லி தர முடியுமா? இது ஈஸியா பண்ண முடியுமா? அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, கீழ வந்து நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அந்த கான்செப்ட் வீடியோஸும் நான் வந்து இனி அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.